புதிதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டு வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது சுற்றுலாத்துறை அமைச்சராக சேலம் ராஜேந்திரன் பொறுப்பேற்றுக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. புதிய அமைச்சர் அதேபோன்று தலைமைச் செயலகத்தில் பொறுப்பேற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். புதிய அமைச்சர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், அதே போன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில்செழியன் ஆகியோர் கோப்புகளில் கையெழுத்திட்டு தங்களுடைய பணிகளை தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் அண்மையில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிதாக 4 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நேற்று புதிய அமைச்சர்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்றைய தினமே தன்னுடைய பணிகளை தொடங்கிய நிலையில் தற்போது அவர்களுக்கான அறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின் ஒவ்வொரு அமைச்சர்களாக தங்களுடைய பொறுப்புகளை தொடங்கியிருக்கிறார்கள். கோப்புகளில் கையெழுத்திட்டு தங்களுடைய பணிகளை தொடங்கி வருகிறார்கள். சேலம் ராஜேந்திரனை பொறுத்தவரையில் சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய பணிகளை தொடங்கியிருக்கிறார். அதே போன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவில்செழியன் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் சேலம் ராஜேந்திரனுக்கு முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் அறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆவடி நாசரை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் இன்று பிற்பகலுக்கு பிறகாக, அதாவது 3 மணிக்கு பிறகாக தன்னுடைய பொறுப்புகளை அவர் தொடங்குவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 மணிக்கு பிறகாக கோப்புகளில் கையெழுத்திட்டு ஆவடி நாசரும் இன்றே பொறுப்பேற்றுக் கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.